இந்த பச்சை பாய்ஸ் வந்து இந்தியன்ஸை பச்சையாக கெட்டு போயிட்டாங்க. நீங்கள் நினைக்கிறது கிடையாது. அயர்லாந்து இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணாங்க ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவ் விக்கெட் கொடுத்து. இந்த லாஸ்க்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி குல்தீப் யாதவ் பண்ட் இந்த ட்ரேடில் எந்த டீம் வந்து அட்வான்டேஜாக கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து இந்தியா லாஸ் பண்ணது சீரீஸ் காரணம் பார்க்கும்போது பேர்ன்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறாங்க பிளேயர்ஸு. ஸ்ரேயஸர் வந்து கேப்டன்சி ஒழுங்காகவே பண்ணல, இந்தியன் பேட்ஸ்மேன்லாம் ஃப்ளாட் ட்ராக் புல்லிஸு அப்படி இப்படின்னு நிறைய ரீசன்ஸை ஷேர் பண்ணுறாங்க. என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸில் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. பிகாஸ் வேர்ல்ட் கப்லேயே வந்து அவங்கள இந்த ஸ்போர்ட்டிவ் ட்ராக்கில் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க இனிஷியல் ஸ்டேஜில். செகண்ட் ஹாஃபில் வந்து நல்ல விக்கெட்ஸ் கிடச்சிது, அதே மாதிரி ஐபிஎல்லையும் நல்ல விக்கெட்ஸ் கிடச்சிது. ஸோ அதனால் ஈஸியாக அல்ட்ரா அக்ரெசிவாக த்ரூ த லைனில் ஆடி நல்லா வந்து செட் ஆனதுனால திடீர்னு ஒரு ஸ்போர்ட்டிவ் ட்ராக் கொடுக்கும்போது இந்தியன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கண்டிஷன்ஸில் வந்து இந்தியன் பேட்ஸ்மேன் ஆடினா தான் அவங்களால அடாப்ட் ஆகி அவங்களோட ஹோம் அவேன்ற சுச்சுவேஷன்லையும் அவங்களால டாமினேட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஆப்போனன்ட் ஈஸியாக கொஞ்சம் பவுலர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் கொடுக்குற மாதிரி பிச் கொடுத்து அசால்ட்டாக வந்து அவங்க அட்வான்டேஜை கெயின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ரிமெம்பர், இது ஒரு பெரிய வார்னிங் சைன்ஸே சொல்லலாம். 2027 வேர்ல்ட் கப், 2028 T20 வேர்ல்ட் கப் ரெண்டுமே வந்து ஒரு பவுன்சி ஃபயரி பிச்சில் நடக்க போகுது. ஸோ இந்தியன் பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் அடாப்ட் ஆகி ஆகணும். அதே மாதிரி ஸ்ரேயஸரோட கேப்டன்சியை பற்றி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ தான் ஒரு டீமுக்குள்ளே வந்திருக்காரு, குயிக்காக ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஆல்சோ அவரோட ஃபுல் பொட்டென்ஷியல் கேப்டன்சி வந்து இன்னும் காட்டலை. மேபி இந்த இங்கிலாந்து சீரீஸில் தான் அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் டு ஷோ கேஸ் ஹிம்செல்ஃப் அப்படின்றத நான் நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சூரியவன்ஷியோட டெபியூ. அவர் வந்து டெபியூ பண்ணியிருக்குமா பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறைய பேர் அவங்க தாட்ஸை ஷேர் பண்ணுறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். அபிஷேக் அண்ட் சஞ்சு ரெண்டு பேரும் நல்லா முன்னாடியே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் லாங் ரன் கொடுக்கணும். இவர் வந்து இந்த மாதிரி சீனியர் பிளேயர்ஸோட ட்ராவல் பண்ணி போகும்போது அவர் நிறைய கேமை பற்றி கற்றுக்கிட்டு இன்னொரு மெச்சூர் ஆவார் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஹீ கேன் வெயிட் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், குல்தீப் பண்ட் ட்ரேடில் வந்து யார் வின் பண்ணா அண்ட் இந்த லாஸ்க்கு என்னதான் முக்கியமாக ரியல் ரீசனாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்ற உங்களோட ஒப்பீனியன் காமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.